எல்லாருக்கும் வணக்கம். ரேடியோ படிக்கிறது நம்ம ஊரில் திருவிழா ஆரம்பிச்சிருக்கு. உடம்பு சரியில்லை நேரத்தில் திருவிழா ஆரம்பிச்சதுனால கூழ் ஊற்றாத விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டின்னு வந்து வச்சிட்டாரு. சரி நம்ம மெல்ல எல்லா வேலையும் அவரும் செய்கிறாராம். சரி குளிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் வெள்ளிக்கிழமை சாமியெல்லாம் படிச்சு கிடிச்சு ரெடியாக வச்சுட்டு படுத்துன்னு இருந்தேன். சரி அஷ்டன் வந்தாரா அதான் போன வாரம் படைக்கல, நான் உடம்பு முடியாத. சரி இந்த வாரமாக சரி படைப்போம்னு சொல்லிட்டு சாமி படிச்சுட்டேன். சரி நம்ம மாவை புளிக்கு போட்டுருவோம், அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை புழு ஊற்றலாம். ரேடியா பாடுது, காப்பரேட் வருமாட்டான்னு தெரியல. நாங்கள் எங்கள் வீடியோ எடுக்கிறோம். தொடர்ந்து எப்படி 2 காய்க்கு ஒரு நாள் ஊற்ற போகிறாங்களா? இல்லை செவ்வாய்க்கிழமை. அப்போ அது இன்னைக்கு ஊற்ற மாதிரி தானே ஊற்றணும். சரி செவ்வாய்க்கிழமைக்கு அதுக்கு என்ன அப்போ பத்தெல்லாம் அசிக்கும். தொழ முடியுமோ நான் தெரியல. நீ தான் தொழணும்னா என்னால் முடியாது. எதுவுமே குளிக்க வச்சாதான் நீ குளிக்க வச்சாதான் நாளைக்கு பொழுது வந்து நம்ம கூழ் தொழ முடியும். நாளைக்கு பொழுது கூழ் தொழி 4 மணிக்கு ஊற்றுறது. எதை இப்பயே புளி போடுறோம். மாவு வருஷம் வந்து 1 கிலோ தான் மொத்தம் 4 படி போட்டுருவோம். போதும். மீதி அப்படியே வச்சோம்னாக்கா அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படியே கூழ் அந்த அம்மாவுக்கு நாவாத்தாளுங்க. சரி இது மட்டும் புளி வச்சுருவோம். தண்ணி ஊற்றுமா? மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு சூப்பராக வச்சு தான் அது மாவு புளி போடணும். கரைச்சி வைப்போம். கையெல்லாம் சுத்தமாக தான் நல்லா கழுவிட்டு தான் மஞ்சள்லாம் தொடங்கி மஞ்சள்லாம் கழுவிட்டு தான் வந்து புளி போடுறோம். கரைச்சி வேடு கட்டி வச்ச வேண்டியதுதான். நாளைக்கு இன்னைக்கு வந்து 3 மணி இருக்கும் கரைக்கிறது. நாளைக்கு 6 மணிக்கு 5 மணிக்கு தான் தொழுவோம். புளிக்க வேண்டியதான் மாவு. தொழ வருது எப்படி தொழ வருதுன்னு பார்க்கலாம். உங்களுன்றான் கூழ் ஆகிறதுக்கு ரெடி பண்ணுறேன். கூழ் நேற்று புளிக்க வச்சேன் இல்லையா, ரேடியோ பண்ணினே இருந்தது. இன்னும் எடுத்து போய் புளிக்க வச்ச மாவை ரேடியோ பண்ணி பக்கம் இருந்தது. காப்பீடு இருந்தேன். இன்னைக்கு என்ன பண்ணுறேன், நம்ம குண்டா அந்த குண்டா வந்து கொஞ்சமாக தான் கூழ் வச்சு மாவு வச்சுக்கிறேன். மாவு காய்ச்சி தான் நம்ம எடுத்தோம். மாவு காய்ச்சி தான் ரேடியோ பாடினே இருக்குது உடலையா. கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். குளிச்சுட்டு வந்து தான் சரி வெள்ளிக்கிழமையா வந்து தூங்கணுமா, குளிக்காத வந்து நம்ம எழுதக்கூடாது, கூழாக்கூடாது. எது சாமி படைக்குது பொருள் செய்யக்கூடாது. சாமிக்கு கூழ் ஊற்றினாலும் பொங்க வச்சாலும் குளிச்சுட்டு தான் செய்யணும். அதனால நம்ம குண்டானுக்கு வச்சு ஒலை போட போறியா? ஒலை போட போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். தண்ணி பற்ற வச்சேன் ஈரத்துல. அப்படியே பண்ண தண்ணி இறக்கிட்டு தண்ணி இறக்கிட்டு வேற தண்ணி வச்சு குழம்பு வச்சுக்கலாம். குண்டானை தூக்கி வைக்க சொல்லிக்கிறேன். அடுப்பில் வை, அப்படியே பார்த்து வை. தட்டு தான் போட்டு மூடு. அடுப்பில் ஒரு கல்பத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அங்கே வச்சுக்கிறேன் பாருக்கா. மூடுவோம் மூடி எடுத்துறேன். கல்பத்தை எடுத்து அடுப்பில் வச்சு வறு வை. ஏன்னா அடுப்பு எரிஞ்சு இந்த அடுப்பை ஃபஸ்ட்டு கூழ் தோணும்னா கல்பத்தை வைக்கணும். முன்ன அடுப்பு எரிஞ்சினே இருக்குது. வை இருக்கட்டும் வை. ஏன்னா அடுப்பு அடுப்பு இல்லை, புதுசாக பற்ற வைக்க முடியாது. அதனால நான் தண்ணி சூட வச்சுட்டேன் அடுப்பில். பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அது ஏன்னா அது மழைன்னு இருக்கும், நொய்யாக இருக்கிறதுக்காக கலந்து போடுறது. சரி இதுக்குள்ள அது வந்துட்டு முடியும். அந்த அதை ஏற்றத்துக்குள்ள அதெல்லாம் வேவாது. இன்னும் தண்ணியாக இப்போ தான் கொதிக்குது. உலக கொஞ்சம் சுடுது. இது வேகட்டும். வேறு எதுவும் வையப்பா விட்டு வராங்க. தொழி விடுவா, தொழ விட. நீ மட்டும் போகிற ஈர்த்து தொழ முடியாது. தொழு கூழ் இந்த மாதிரி தோட தான் கட்டியாக வந்துருக்கேன். என்னால தான் நடக்குது. நீ வந்து தொழுவா, கட்டியாயிடும் சீக்கிரமா. சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஊற்றினப்போ உடனே கட்டிக்கிட்டே போயிட்டு தான் பயந்துட்டேன் நான். ஏன்னா பக்கம் தொழணும். தொழவுன்னா கட்டிக்கிட்டே ஆகிடும். வெடியே வந்துட சொல்லிட்டேன் சங்கீதா நேற்று. இப்படியே வரேன்னாங்க கூழ் தொழுறதுக்கு. நாங்கள் 2 பேரும் தொழிடுறோம் சொல்லிட்டோம். நீங்கள் வருங்க காலைல குளிச்சுட்டு காலைல படைக்கிறதுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கிறேன்.
தான் வேலை செய்வேன். என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த ரேட்டு இதை தொடரத்துக்கு நடுக்குது. ஆமாம் பாருங்க, கூழ் முறையே வந்து போச்சு பாருங்க. நல்லா வந்துட்டு அப்படியே மூடிட வேண்டியதான். தீ எடுத்துட்டேன் இடையே அப்படியே மூடி வச்சு நல்லா அடுப்பு மேலேயே குழுங்கட்டும். கழிச்சிட்டு வேலை ரெடி ஆகிக்கின்னு இருக்குது. சங்கீதா வேணா காணா. நான் வந்து சொல்லவே இல்லை. நீ தான் நைட்டு வந்து நான் என்ன பண்ணுறது, எடுக்க முடியல வீடியோ. அதை நீ வந்து அப்போ எடுக்கணும்னு சொன்னார். விற்கு வரான் வீடியோ எடுக்கணும். என்னால் ஏந்து வர முடியலையே, உடம்பு முடியலையே, என்ன பண்ணுறது. அங்கே பாரு கரம் சொல்லிக்கிட்டு வந்துக்கிறாங்க சூப்பராக. ஆமாம், குளத்துல தெரியாது ஃபுல்லாகவே வந்துக்கிறாங்க பாரு. காத்துராயம் பூத்துராய் சேலெல்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஆமாம், கரம் வச்சு நம்ம வந்துச்சு இட்டுன்னு போவாங்க கோயிலுக்கு. இட்டுன்னு போய் தான் கரகம் வரும் அப்புறமேட்டு. அதங்காட்டி கூழ்லாம் ரெடி பண்ணுவோம். அதங்காட்டி சங்கீத விண்ணத்தெல்லாம் வருவாங்க. கூழ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், தொழி வச்சுக்கிறேன். தின்னு இருக்கிறேன் குளிச்சுட்டு வந்து. அடை சுட்டியா? அடை வெந்துடுது, வந்து சாப்பிடுவா. பொலன்னு ஆயிடுது. அடை எனக்கு வேக வச்சுட்டேன், வந்து பாருவா. இப்போ தான் வந்துக்கிறேன் ஒரு மோளத்தோட வந்தாங்க நேரம். இன்னும் இப்போ தான் ஜோடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சாமி நிற்க வச்சுக்கிறாங்க. தீத்தி மாவிளக்கெல்லாம் எடுத்து பொங்க சாதம் போய் சாமி படைக்கணும். மணி எப்படின்னா 7 இருக்குமா 6 இருக்குமா? 6:30 7 ஆகிப்போச்சு. 7 ஆயிட்டா? அப்போ வா சீக்கிரம் முடிக்கணும் வா. எனக்கு வாய்ஸே மாறி போச்சு பாரு. என்ன பண்ணுறது, அப்புறம் உடம்பு சரியில்லை, அப்புறம் சாமி படைக்கணும். பொறுமையாக எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். அப்போ தான் நம்மளுக்கு சாமி வந்து நல்ல மாதிரியே அடுத்த வருஷம் வைக்க அந்த அம்மா நவத்த அம்மா. வீடியோ உடம்பு சரியாமல் வீடியோவே போடல. ஆமாம், உடம்பு சரியில்லை. இப்போ நான் வந்து ஒன்று எடுக்க வைக்கிறேன்னா என்ன பண்ணுறது. அப்புறம் நாங்களும் கூழ் தொழில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ரேடியோ பாடும்போதே ரேடியோ பாடத்தால வீடியோ எடுக்க முடியாது நிறைய. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். கூழ் தொழும்போது கொஞ்சம் ரேடியோ பாடல, அப்புறம் எடுத்து வச்சுக்கிறோம். சரி வா உள்ளே போய் அடை சுட்டு வச்சுக்கிறேன், பார்க்கலாமா? அடை சுட்டுக்கிறேன் இருக்குது. திரும்பி பாடும் பாரு, பொல ஆயிடுச்சு. அதெல்லாம் கறிக்கு போகுது. ஆமாம், நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக வேவுது. என்ன அடை சொல்லுது? அதான் கல்யாண முருங்கை. கல்யாண முருங்கை நீ அங்கே வெளியே போயிருந்த பெச்சாந்து கொடுத்துட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி. சரி எனக்கு சாப்பிட்டா தான் ஒரு வேலைக்கு மாதிரியா இருக்கும். அப்புறம் அந்த கேவுரு மாவு, பழைய கேவுரு மாவு வச்சுருந்தேன். அப்போ அன்றைக்கி புட்டுக்கு வாங்கியிருந்தாரு. சரி நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு சீரகெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். எடுத்து பெருசாக ஒரே ஆடி, அது அர்ஜென்ட்டாக வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஆடி திருப்பி போட்ட மாதிரியா பொல. சரி விடு பார்க்கலாம். ஆமாம், சரி வந்து போச்சு. குடிச்சிட்டு வந்து வெறி மரத்தில் சாப்பிட. அப்படியே நான் கரம் சொல்லி போயிடுவேன். கரம் சொல்லி எடுத்து போயிடுவேன். அங்கே வேடிக்கை போவோம். நான் போய் வேலை தீர்த்துட்டு வேலை குங்குமலாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. சாமிலாம் ரெடி பண்ணிட்டா. மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க இந்த எல்லாம் எடுத்தாச்சு. கூழ் பானை இப்போதான் எம்டியா இருக்கு. ஆமாம், சூப்பராக வந்து சாமி கீழே வைக்கக்கூடாதுன்னாங்களா, அதுக்காக பிள்ளையார் வைக்கிற விநாயகர் வைக்கிற பிள்ளையார் வச்சா கூட இதில் தட்டு வச்சு வைக்கணுமா? நாங்கள் அது மாதிரி தான் வச்சோம். கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சின்ன தட்டு வச்சு அதில் மேலே வைக்கணுமா? இது மணக்கட்டு தானே, அதனால வச்சுக்கிறேன். அதெல்லாம் வச்சு போட்டுலாம் வச்சுட்டேன். விளக்கு தீர்த்தி இன்னும் கொஞ்சம் பொட்டு வச்சு விளக்குக்கெல்லாம் மஞ்சள் வச்சு கூழ வச்சு சாமி படைக்க வேண்டியதான். அடுப்பா அப்படியே ரசிதா சாமி அடிக்கிறாங்களா? வர்றா சாமி அடிக்கிறான்டா, டங்கு டங்குன்னு அடிக்கிறேன். இங்கே பார் சச்சிதா, தேவர் தாத்தா பார். ஆய் வர்றா, சூப்பராக திருநாக்கு வந்துடுறா பாப்பா. சட்டை நீ சட்டை அதிகமான சட்டை போட்டு பாப்பா. எனக்கு ஒரு சட்டை கொடு பாப்பா. தாத்தாவுக்கு ஒரு சட்டை கொடு. கொஞ்சம் அடிக்கிறாங்க பாருங்க. சாமி கடையில் முறையாக போட்டுறாங்க. கல்புரம் வெளியே கொடுத்துறாங்க பாரு, கொளுத்தும் வர்றாங்க. சச்சிதா ஊந்து கும்பிட்டாருடா, சூப்பரா. இவனூர் எல்லையில் மேவியே ஆங்கா கரத்துடன் பொய்யாத கணபதி வந்த வருவாயப்பா.
நான் போட்டு நான் வந்து போய் நல்லா சேர்ந்து போச்சு நான் காப்பு கட்டிக்கல சாமி வந்து கேட்க தெரியல 2 நிமிஷத்துல பேய் என்ன புடிய ஓடுது நல்லா கேள்வி வந்து புடிய வா அழகா வருவானா போடு அடா சாச்சிடுவா போடு அடி அடி மாமான குமாரா பம்பாடி சொல்லுவான் அடினா இந்த பாலன் மீது அன்பு வைத்து விளையாடி வருகின்ற மக்கள்லாம் எதிர்பார்த்து வந்த மாதிரி இருக்கணும். காப்பு கட்டணும், பரியாசம் பண்ணுவாங்க, புரியுதா? உனக்கு காப்பு அணிந்து வீதி விழா வரணும், தீபாவளி எடுக்கணும், அகலம் ஆகுது. நீ வந்துக்கிறது கோவிந்தன் தானே, உண்மையா இருந்தா கோவிந்தான்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் அப்பயே நம்பிடுவோம். போடுவாங்க கோவிந்தா. பேர் கங்கா மகமாரி ரேணுகா பரமேஸ்வரி. அந்த கரம் இருக்குது, கங்கை கரம் இருக்குது, உடைய திருப்பதி மலை திருநாம கரகம் இருக்குது, நாராயண கரகம். ஏன் இவ்வளோ மௌனமாக வந்து நாங்கள் மக்கள் என்ன செஞ்சுட்டோம்? வருஷம் வருஷம் கும்பிட்றது தான் கும்பிட்றோம், வருஷம் வருஷம் காப்பு பண்ணிட்டு தான் காப்பு கட்டுறோம். சந்தோஷம். உன்னுடைய தங்கா இருக்க முடியாது கங்கை மாறி, கங்கை அம்மனுக்கும் மகமாரி அம்மனுக்கும் 61 ஏரியா ஆயுதா சொல்லு. சந்தோஷமா இல்ல குறைபாடு இருக்கியா? ஏதோ தெரியாம விட்டுட்டாங்க அவங்க ஞாபக சக்தி. கோயில் கட்டுறது பாதி நிற்குது, மண்டபம் கட்டல ஊடாக முயற்சி பண்ணி இந்த வருஷம் நம்ம எப்படியும் காப்பு கட்டி கூழ் ஊற்றி செவ்வாய்க்கிழமை கிராம செஞ்சு கடிகளாம் செஞ்சு மகமாரி கங்கை அம்மனுக்கு செய்யலாம் அப்படி கிராமத்தார் வந்தாங்க. செஞ்ச பண்ணி நீ தான் கோயில் தான் வருஷம் வருஷம் நான் செய்ய சொல்றேன். அவங்க கிராமத்தார் காலில் விழுந்து நானே வேண்டிக்கிறேன். வருஷம் வருஷம் செய்ய சொல்றேன். நீங்க அந்த பூரை சுற்றி காப்பு கட்டிக்கின்னு வந்து ஒரு கோயில் ஆயத்து வரும்போது அம்மாவுடைய கொள்கையில இருந்து நாராயண காப்பு செய்து எல்லாரும் சீ மக்கள் வச்சிருக்கியா? சந்தோஷம் அதிக வாழ்த்து சந்தோஷம். தாய் இந்த தாய் வந்திருக்குது. இப்பொழுது உனக்கு தீபாவளி செய்து உனக்கு கங்கண காப்பு அணிந்து உன்னை வரிந்து கோயிலுக்கு மேல தளத்தாட வாழை வேடிக்கை இட்டு போ. சந்தோஷமா இருக்கியா? எல்லாம் கட்டி நான் கூட வருண்டா. சந்தோஷம்.
என்ன அவ்வளோ லேட்டாக வரா? எப்போ ஃபோன் பண்ணா நேற்று? லேட் ஆயிடுச்சு. வருங்க கூழ் ஊற்றிட்டு வராங்க. ஆ ஆ ஆ எனக்கு கூட்டம். நல்லா இருந்ததா நிறைய கூட்டம் தான். ஆ நிறைய கூழ் பத்தாது பார்க்குறேன் இன்னைக்கு. நம்ம நிறைய நிறைய அந்த சைடு ஊத்துனாங்க. சின்ன வேலைக்கு போயிட்டு அப்படியே பொறுமையா போய் பொங்க வைக்காத விடக்கூடாது. பொங்க வைக்க விடக்கூடாதா? எங்கே கேட்குற என் பேச்சா? பொங்க வைக்க வேணாம் சொன்னால் நான் பங்கு வச்சு தான் ஆகும்னு போகிறேன். ஆமா காய்கறியோட உள்ள ஆக்கி வச்சுட்டு வந்துடுறேன். காய்கறி சங்கீதா மீன் குழம்பு என்னது அது பேர் வர மாட்டேங்குது. என்னது? அந்த டொக்கு ஒன்று வச்சுட்டேன். ஆமாம். கனவா டொக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க. அவங்க வந்து அர்ஜென்ட்டாக எங்கேயா போகணும் கிளம்பிட்டாங்க. சரி நம்ம முதல்ல போய் பொங்க வச்சு வந்துடுறோம். சரி சரி நாங்கள் ஒரு மோன் அடிச்சுனே கிளாஸ்ல கேட்காது. கரோட்டு குழம்பு உண்டை குழம்புல காய்கறியோட வச்சு சால் பறிச்சிடலாம். சரிப்பா பின்னாடி வரம்போ. நான் வரவே தரேன் போ. என்ன பண்ணுன்னா மாவளுக்கு வந்து வரவே எங்கே வச்சுருக்கா? மாவளுக்கு அந்த இது டப்பில் இருக்குது. ஆ என்னது கிண்ணத்தில் கொட்டியா ஆ விளக்கு மாவு இப்பயா? வேலைக்காரர் வந்திருக்காங்க. இப்போது மேலவாதியம் நடைபெற்ற உடனே கும்பம் கொடுக்கும் பொழுது நான் முடிஞ்சுட்டா? ஆ பொங்க கூழ் ஊற்றி பொங்க வைக்க முடியாதுன்னு நினச்சேன் மழையில். வச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம் வச்சுட்டு வந்துட்டேன். சரி சரி அப்படியே கொடைலாம் மாற்றினா லேட் ஆகிடும். பொழுது போயிட்டுன்னு அப்படியே போயிட்டேன். காலையில் கட்டின கொடை கூழ் கட்டின கொடையோட கட்டிட்டு போயிட்டேன். ஆ சாமி படைக்கணும் விடு கடிச்சாச்சு. சரி ஓகே. பொங்க வச்சாச்சு மனசு சந்தோஷமா. சங்கீதா இன்னைக்கு என்னால் முடியல வாடா நான் செவ்வாய்க்கிழமை வந்து வைக்கிறேன்னு சொல்லிச்சு. ஆ இந்த கோயிலுக்கு கூழ் ஊற்றிட்டு பொங்க வைக்காத விட்டா மனசு கஷ்டமாயிடும்ல. சரி சரி சரி. அதான் பொங்க வச்சுட்டேன். ஆ
என்னது சாமி தீவிரத்தை பண்ணி வச்சு அட